தெரியுங்க. அந்தந்த பொருள் அதோட வச்சு தான் கட்டுவாங்க. அதாவது கரும்பு வந்து கரும்பு சோகையாலும், வாழை வந்து வாழை நார்ல வச்சு கட்டுனீங்கன்னா தான் டைட் ஆகும்னு சொல்லுவாங்க. சிம்பிளான கான்செப்ட்டுங்க. அது வெறும் அது கிடைக்கிறதால கட்டுறது கிடையாதுங்க. அது கட்டுனா தான் அது ப்ராப்பரா டைட் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த பிவிசி ஒயருங்க. ஸோ இந்த பிவிசி ஒயர் எதுக்கு கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிவிசி செயின் லிங்க் போடுறீங்க. கார்டனுக்காக போறீங்க, ஒரு அழகுக்காக போறீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க ஜிஐ பைண்டிங் ஒயர் போட்டீங்கன்னா, அத நீங்க டைட் பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த பிவிசி மேல இருக்க ஸ்லீவ பார்த்தீங்கன்னா, காயம் பண்ணிட்டே வந்துருங்க டைட் ஆக. ஸோ அந்த மாரி இடத்துல பிவிசி செயின் லிங்க் பயன்படுத்துறது, இந்த பிவிசி கோட்டிங்லயே வரக்கூடிய பைண்டிங் ஒயர் பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, 2 மெட்டீரியல் ஒரே இது இருக்கனால உங்களுக்கு டைட் பண்ணும்போது எந்த காயமும் ஆகாதுங்க. ஸோ உங்க பிவிசி மெட்டீரியல்ல கொஞ்சம் லைஃப் வந்து உங்களுக்கு சேர்ந்து வருங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, இதே மெட்டீரியல் வந்து நாங்க செயின் லிங்க் அதாவது நார்மல் ஜிஐ செயின் லிங்க் பயன்படுத்தாம கண்டிப்பா கூடாதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பிவிசி செயின் லிங்க் ஆகட்டும், இந்த பிவிசி ஒயர் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் லெவல் குவாலிட்டி உள்ள மெட்டீரியல். இது வந்து நம்ம டாடா மாரியோ, சுப்ரீம் ஜேஎஸ்டபிள்யூ மெட்டீரியல் மாரியோ வந்து ஒரு டாப் குவாலிட்டி மெட்டீரியல் வராதுங்க. காரணம் என்ன? இது ஸ்லீவ் போற காஸ்டிங்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது, நம்ம அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணா காஸ்டிங்ஸ் வந்து ரொம்பவே ஹையா போயிருங்க. தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.